ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பர்சனல் லோன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலுக்கு கம்ப்ளீட்டாகவே புதுசு தான். அதாவது இந்த அப்ளிகேஷன் பற்றி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் 60,000 அப்படிங்கிறது இப்போது நண்பர் ஒருத்தருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் இந்த விஸ்வி அப்ளிகேஷனுடைய A to Z கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இந்த விஸ்வி இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2021 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இதுவரையிலும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு 3000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.3ஆகவும் இருக்குது. இப்போது அந்த அப்ளிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லோ இன்கம் இருக்கக்கூடிய பர்சனுக்கு, அதாவது ரொம்ப முக்கியமாக செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற விதத்தில் லோன் அப்படிங்கிறது எமர்ஜென்சியாக மைக்ரோ கிரெடிட்டில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், அந்த டீட்டெயில்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா மினிமம் லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 5000 அதிகபட்சமாக 1 lakh வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க 90 டேஸ்லேருந்து அதிகபட்சமாக 1 year வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவே ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்க 5%லேருந்து அதிகபட்சமாக 8% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் லோனை க்ளோசர் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.5%லேருந்து 2.92% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இதுவே ஓவராலாக ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 18%லேருந்து அதிகபட்சமாகவே 35% தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இன்கேஸ் ஆட்டோ டெபிட்கான அந்த செக் பவுன்ஸ் ஆனது அப்படின்னா 1000 rupees வந்து பெனால்ட்டி சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு லோனில் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ இவங்க பர்சனல் லோன், லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் லோன், கார் லோன், எம்ப்ளாயி லோன், ஹோம் லோன், இந்த மாதிரி நிறைய விதமான லோன்ஸ் அப்படிங்கிறது இவங்க ஆஃபர் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. தென் இவங்களுக்கு RBI பேங்க், IDBI, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், பஞ்சாப், இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் இவங்களுக்கு பார்ட்னராக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதாவது இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறதா போட்டிருக்காங்க. மேபி இவங்க என்ன ரீசனுக்காக வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஏதாவது இவங்க கிரெடிட் கார்டு கொடுக்கலாம், இல்லை ஹோம் லோனுக்கு ரெஃபர் பண்ணலாம், கார் லோனுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பேங்க்கு கூடலாம் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர பார்ட்னர்ஷிப்பில் கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது தெரியாமல் ஓகே இவங்களுக்கு SBIலாம் பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரஸ்டடாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஒர்ஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு போயிட்டு SBI பேங்க் வந்து பொறுப்பாக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேங்க் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போட்டு அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய்ட்டு லோன் கேட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த பர்டிகுலர் பேங்க்கில் உங்களுடைய ப்ரொஃபைலை சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா அங்கேருந்து லோன் வாங்கி கொடுப்பாங்க. அண்ட் அதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அவங்க கமிஷனாகவும் வாங்கிப்பாங்க. ஒரு 1% ஆஃப் லோன் அமௌண்ட், 2% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்க கமிஷனாக வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறது இவங்களும் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெஃபரலை பொறுத்து இவங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் அந்த பேங்க்கோடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். இவங்க 2015 இந்த ஃபீல்டில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த விஸ்வி ஃபினான்ஷியல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக RBIயில் ரிஜிஸ்டர் பண்ணலை. மற்ற பேங்க் அண்ட் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி உங்களுக்கு லோன் ஆஃபர் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனில் இப்போ 60,000 அப்படிங்கிறது ஒரு நபருக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் 1000 rupeesலேருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்சா ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையும் கூட செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். பட் இவர் ஒரு 18,000 மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இவருக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 70 days அப்படிங்கிறதான் ரீபேமெண்ட் டென்யூர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 18,000 லோன் அமௌண்ட்டாக ப்ராசஸிங் ஃபீஸாக 3060 ரூபாயும் ப்ளஸ் அதுக்கான GST 550 ரூபாயும் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த 2 அமௌண்ட்டும் போக பேங்க் அக்கௌண்ட்டில் 14,389 ரூபாய் தான் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. பட் ரீபேமெண்ட் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கம்மி தான். ஜஸ்ட் 360 ரூபா மட்டும் சேர்த்து கட்டினாலே போதுமானது. இதை பொறுத்தவரையிலும் நீங்கள் டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க.
அந்த விதத்தில் நீங்கள் அந்த 70 நாள் கட்டி முடிக்கும் பொழுது 18,360 ரூபா அப்படிங்கிறது டோட்டலாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. ஓகே கைஸ், இப்போ ஓவராலாக இந்த லோன் எக்ஸ்பிளனேஷனில் இருந்து நமக்கு ட்ராபேக்காக தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 70 டேஸ் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக பேமெண்ட் பண்ண சொல்லும் பொழுது அது ரொம்பவே கஷ்டம். ஸோ மந்த்லி இஎம்ஐயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இதை தவிர்த்து இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவை பொறுத்தவரைக்கும் இவர் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் லோன் அமௌண்ட் பேங்க்ல கிரெடிட் ஆகல. ரெண்டாவது டைம் ஒரு 3,500 ரூபாய் லோன் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க, பட் பேங்க் அக்கௌண்ட்டில் 2,633 ரூபாய் தான் கிரெடிட் பண்ணாங்க அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக டிடெக்ட் பண்ணுறாங்க. அதை முன்னையே நம்ம பார்த்துருந்தோம். அது கொஞ்சம் எல்லாருமே கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இவர் அப்ளை பண்ணி 1 வீக் ஆச்சு, பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. அதை போட்டிருக்காங்க. அதாவது இவர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணல அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இவர் அப்ளை பண்ணிருக்காரு, பட் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கல. என்னுடைய சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறதுமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காரு. தென் அப்ளிகேஷனில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய இடத்துல தெரிய வருது. நிறைய யூசர் இன்டர்ஃபேஸில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிவ்யூஸை பொறுத்தவரைக்கும் நம்ம படித்து பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு லோன் அப்படிங்கிறது தரதில்ல. அப்படியே ஒரு சிலருக்கு லோன் அப்படிங்கிறது கொடுத்தாலும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டாக புது அப்ளிகேஷன் தான். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் இருந்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய புது அப்ளிகேஷனுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.